இந்த அரசியல் இந்த மாநிலமாவை வச்சு எம்பிபியை வச்சு மற்ற மாட்டு மதங்கள் அவங்க தெளிவாக இந்த கவர்மெண்டோட சேர்ந்துதான் போறாங்க. எங்கட முஸ்லிம் சமுதாயத்தில் சில பேர் என்னமோ தெரியா இனவாதத்தை புழுகக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, எல்லா போலையிலும் போடுற எல்லா போலையிலும் போட்டுருக்காங்க, எல்லாம் தோல்விதான். ஆனா எங்கட சமுதாயம் சில சமுதாயம் புரிந்து கொள்கிறது. இந்த பார்லிமெண்ட் மற்ற மதங்கள் அவங்களோட ஸ்கூல் வைக்கல் ஆகிக்கலாம், பிசினஸ் ஆகிக்கலாம், எஜுகேஷன் ஆகிக்கலாம், டாக்டர்ஸ் ஆகிக்கலாம், எல்லாமே அவங்க முன்னு போற எந்த அரசாங்கம் வரும் அவங்கள சேர்ந்து வைக்கணும். அப்ப நாங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பேசிட்டு நாங்க காலத்தை கழிச்சு எல்லாம் சிந்தி பாருங்க. அரசாங்கம் எங்க வந்துச்சோ அந்த பக்கம் சேரும். சேர்ந்து எங்களை இந்த பிள்ளைகளுக்கு வேண்டி இந்த சமுதாயம் வளரக்கூடிய ஆளுக்கு நாங்க எப்படிக்காவது வளர்த்து எடுப்போம். இந்த அரசாங்கம் மாறிய டைம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்க அமைச்சுக்குவோம். நாங்க வந்து டீப்பா நாங்க திங்க் பண்றோம் இல்லை. இன்னும் வாட்ஸ்அப்ல போட்டு அது அடுத்தது ஷேர் பண்ணி மடலுக்கு தான் போறது. இவ பாரதூரம் என்ன முஸ்லிம்களுக்கு வரப்போது. இவன் 5 வருஷம் ஆட்சி செய்யத்தான் போறது. இன்ஷா அல்லாஹ் 5 வருஷம் ஆட்சி செய்யத்தான் போறது. இதை நாங்க சிந்தனை கருத்து அரசாங்கத்தோட நாங்க பேசிக் கொள்ளணும். அப்ப அந்த அரசாங்கத்தோட செய்து போகணும் என்றால் கட்டாயம் எங்களுக்கு நகரசபா அவசியம். இன்றைக்கு இப்ப பார்வையில போயிட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இந்த காணப்பாரு எல்லாமே போட்டு உள்ளுக்கு பள்ளி வாசல் போச்சலுக்கு அதை நிறுத்திட்டு தான் உள்ளுக்கு போகணும். ஆட்சியை செஞ்சவங்க வராம வந்து வாக்கம் கொடுக்குறாங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் வந்தோட செய்வோம். நல்லா தெரியும் உன மனசை தொட்டு தெலுங்கு இப்படி போகும். இந்த காணப்பாருங்க எத்தனை வருஷமா இப்படி இருக்கிறது. இந்த காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் மாறக்கூடாதா? பாருங்க இப்ப அழுக்காவே பாருங்க. கான் நல்லா டீப்பா கட்டி தோண பாருங்க எவ்வளவு தரமா போறோம். அப்ப இந்த செல்வந்தர் வாழ்வு ஊரு அப்ப இந்த மாதிரி சில பேர் கருத்து வைக்கிறாங்கன்னா நாங்க எல்லாம் ஒத்துமை ஆகிட்டு நாங்க தனவந்தர்கள் எல்லாம் சேர்த்து இதை செய்வோம். ஆஷா எல்லாம் தனவந்தர்கள் ஊர்ல செய்யறத செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இவங்களோட வந்து சேர்ந்து அப்ப என்னத்துக்கு அரசாங்கம் தேவையில்லை. இவனுக்கு கேட்காம சும்மிக்கலாமே. இவனுக்கு அரசியலோடு கேட்க தேவையில்லை. எல்லா தனவெல்லாம் கேட்டு அவங்க சேர்ந்து செய்யலாமே. இல்ல அவங்க ஒத்துமை ஆகிக்கலாம். கூட முன்னூற்றோட ஒத்துமை ஆறீங்க. நீங்க 2 பேரும் தான் அநியாயமாச்சு போட்டு காட்டுங்க. எங்க ஊர் அநியாயமா போட்டு 2 பேரும் தான் மாறி நீங்க உங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடாது, இவன் நீங்க வரக்கூடாது. நீங்க ஒத்துமையாக நீங்க 2 பேருமே பாடுபட்டு நான் இங்க வர தேவையே இல்லை. உங்களோட சேர்த்துட்டு வேலை செய்யுது. இது உள்ளமையான கருத்து சொல்ல உள்ளமையானது. நீங்க சேர்ந்து வேலை செஞ்சா நாங்க எங்க ஊர் எப்பயோ முன்னேறி ஏற்ற நடைமுறையை ஒன்றுமே செய்யறது. இதை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க இது நகரசபா வந்து எல்லாரும் தொழில் எல்லாரும் பிசினஸ் எல்லாரும் செஞ்சுக்கணும் ஆகிக்கிறது. இந்த ஜீவன் சம்பந்தம் அவரும் பேங்க் மேனேஜர் எல்லாரும் நல்ல பதவியில் இருக்கிறவங்க தான். ஊரை செய்யணும் அதுதான் வேண்டியது. நாங்க பகை எடுத்து கூட்டாது நாங்க குத்ததி சொல்லி இல்லை. அவங்க செல்றாங்க தனவந்தர் எல்லாம் சேர்த்துக்கொண்டு செய்யணும் செஞ்சுக்கணும் நினைக்கிறது. அரசியல் ஒண்ணு தேவையில்லை. நல்லா மனசுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் செல்லி திருப்பி ஓட்ட மாலிமாக்கு வாங்கி கொடுங்க கட்டாயம். அப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் பண்றீங்க. கட்சிக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க. நீங்க எல்லாருமே இந்த குரூப்ல எத்தனை பேரும் எல்லாம் நல்லா ஒர்க் பண்றீங்க. இந்த மபாய்ஸ் சொல்ல போனா சின்ன புள்ள மாதிரி அந்த மாதிரி குணப்பட்ட ஊழலுக்கு வைத்து கையை கட்டிக்கொண்டு நீங்க இருந்து காலத்துல கையை போட்டு உங்களால வேலை செஞ்சுக்கல. அந்த மாதிரி கட்சி மெயின் சைனா போட்டுக்கு மெயின் சிட்டி எங்கேயே மெயின் பஜார் எங்கேயே பிட்ட வேலை. எங்களுக்கு மெயின் பஜார் வந்து பிட்ட வேலை. வேற ஒன்றுமே இல்லை. தோணு விடுங்க. இது பாருங்க 7 மணிக்கு போல எவ்வளவு பிஸியா மெயின் சிட்டி இது எவ்வளவு பாருங்க. நாட்டம் காண பாருங்க. நாட்டம் இது கண்ணுக்கு விளங்கி இல்லையா? இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சு பல வருஷமா ஆட்சி செஞ்சு பேசுற வந்து செய்வோம் உண்டு. அதுவும் மேல வல்லாகி செல்றோம். வல்லாகி அடுத்த வேண்டிய வல்லாகி அடுத்த நடத்திய வல்லாகி அரசியலுக்கா வேண்டி அதை விட்டு போட்ட. இதெல்லாம் இது பயப்பட தேவையில்லை. யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உள்ளத்த செல்லத்துக்கு எல்லாருக்கும் பயப்பட தேவையில்லை. மனசுல உருக்கத்தோட நான் பேசுறேன். ஏன்னா மனசுல உருக்கத்தை பேசுறேன். இந்த புள்ளையில வருடாது இந்த புள்ளைக இந்த ரோட்ல நல்ல திறமாக பசந்தாவ நடந்து போறக்கூடிய ரோட்டா ஆயிக்கோம். நல்ல அபிவிருத்தி சிட்டி ஆயிக்கோம். இந்த பிட்டவேலை அதுக்கு நான் முயற்சி இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாக்குகளை மாறி எல்லாத்தையும் சொல்லி போட்டுருவோம். மாற்றத்திற்காக வாக்களிப்போம். அதிகாரத்தில் உள்ள திசை காட்டியை வெல்ல வைப்பதினூடாக வேறு வலையை அபிவிருத்தி செய்வோம்.